முத்துவேல் சுத்தமாக க்யூர் ஆனதுக்கப்புறமா வீட்டுக்கு போய் கதிர் ராஜி 2 பேர்த்தையுமே ஊரறிய மருமகனாக ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கும்னு நீங்களும் நினச்சா இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணிட்டு வாங்க நாளைக்கான ப்ரோமோக்கான ப்ரிடிக்ஷன் என்னன்னு பார்க்கலாம். கதிர்கிட்ட டாக்டர் கூப்பிட்டு சொல்கிறாங்க, இவர் நார்மலாக ஆகிறதுக்கு இன்னொரு 1 மாதம் 2 மாதம் அதிகபட்சம் தேவைப்படும். அது வரைக்கும் நார்மல் டயட் தான், ஒன்றும் பயப்படுறதுக்கு தேவையில்லை. கொடுக்குற டேப்லெட்ஸை மட்டும் எடுத்துக்கோங்க மிஸ்டர் கதிர், மற்றபடிக்கு நோ நீட் டு வரி அப்படின்னு டாக்டர் சொன்னதுக்கப்புறமா, டாக்டர் இவருக்கு சர்ஜரின்னு சொல்லி ஒரு நாள் முழுக்க எதுவுமே சாப்பிடாம இருக்காரு, இப்போ ஏதாவது சாப்பிட கொடுக்கலாமா அப்படின்னு கதிர் கேட்குறாரு. உடனே டாக்டரும் எஸ் அதை தான் நான் சொல்ல வந்தேன், இப்போவே நீங்கள் நார்மல் டயட்க்கு ஏதாவது லைட் ஃபுட்டாக கஞ்சி வாங்கிட்டு வந்து கொடுத்து அதுக்கப்புறம் இட்லின்னு ஏதாவது கொஞ்சம் கொஞ்சமாக அதிகப்படுத்திக்கலாம். ஓகே டேக் கேர் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டரும் கிளம்பி போகிட, உடனே முத்துவேல் கையை பிடிச்சு இப்போ நான் உங்களுக்கு கஞ்சி வாங்கிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 எட்டு வச்சு வெளியில் போகிறாரு ஹாஸ்பிட்டல் கேட்டுக்கிட்ட. அதே சமயம் கோமதி மலர்னு எல்லாருமே குலதெய்வம் கோவிலில் பொங்கல் வச்சுட்டு படு பிஸியாக இருக்காங்க. அப்போ மலரோட அம்மா திடீர்னு மயக்கம் போட்டு கீழே விழுந்துடுறாங்க. அதை பார்த்து ஐயோ அம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கோமதி, மீனா, ராஜி, மலர்னு எல்லாருமே போய் பார்க்க, உடனே ராஜலட்சுமி சொல்கிறாங்க, இதுக்கு தான் இதுங்களை எல்லாம் கூட்டிகிட்டு வர வேண்டாம்னு சொன்னேன். ஏற்கனவே காசுக்கே வழி இல்லாமல் கஞ்சிக்கு வழி இல்லாத மாதிரி என்னத்தை சாப்பிட்டாங்களோ சாப்பிட்லையோ இங்கே வந்து மயக்கம் போட்டு மான மரியாதையை கெடுத்துக்கிட்டு இருக்குங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ராஜலட்சுமி. உடனே எழுந்திரிச்ச கோமதி, அம்மா தயவு செஞ்சு கொஞ்சம் பேசாமல் இருக்கீங்களா, இப்படியா பேசுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு, என்னங்க தம்பி பாக்யராஜ் உடனடியாக கார் ஏற்பாடு பண்ணுங்க தம்பி, ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோமதியும் படப்பா பேசிக்கிட்டு இருக்க. உடனே அழகு மலர் அழுகிறத பார்த்துட்டு, இதை பாருமா மலரு, ஒன்றும் ஆகாதுமா உங்கள் அம்மாவுக்கு. தம்பி கார்த்தி இந்த பக்கம் கையை பிடிப்பா, உங்கள் அம்மாவை தூக்கி சீக்கிரமாக காரில் வச்சு ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு போவோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பக்கத்தில் இருக்கிற ஹாஸ்பிட்டல் என்னென்னு விசாரிச்சுட்டு போகிறாங்க அழகு மலர் அவங்க அம்மாவை கூட்டிக்கிட்டு. கூடவே ராஜி, மீனா, கோமதின்னு எல்லாருமா கிளம்பி போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா கரெக்டாக கஞ்சியை வாங்கிட்டு ரிட்டர்னுக்கு வர்றாரு கதிரும். அதே சமயம் இங்கே கார்த்தி, மலர் அவங்க அம்மாவை உள்ள ஸ்ட்ரக்சரில் அழைச்சிக்கிட்டு போகிறாங்க. அதே சமயம் அங்கே ராஜி வந்திருப்பா, தன்னை பாப்பா அப்படிங்கிறத பற்றி எதையுமே யோசிக்காமல் முத்துவேலோட ஹெல்த்துக்கு என்னென்ன அடுத்தடுத்து நம்ம இம்ப்ரூவ்மெண்ட்டுக்கு பண்ணணும்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டே கஞ்சியை வாங்கிக்கிட்டு உள்ளே வர்ற கதிரை ராஜி பார்த்துட்றாங்க. கதிர் முன்னாடி போகிறத பின்னாடி கதிரோட சட்டை மாதிரியே இருக்கிறதால கதிரா இருக்குமோ இது அப்படின்னு டவுட்டில் மீனா கிட்ட சொல்கிறாங்க, அக்கா அங்கே பாருங்கக்கா கதிர் மாதிரியே இருக்குல்ல, ஸ்ட்ரக்சரும் அதே மாதிரி இருக்குது, இதே மாதிரி சட்டை கூட அவன்கிட்ட இருக்குல்லக்கா, நான் அன்னைக்கே நம்ம அங்கே பீச்சுக்கு போகிறப்ப சொன்னேன்ல, நீங்கள் கேட்கல, ஆனால் இப்போ பாருங்கக்கா அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவோ சி கம்முனு ரெடி வாயை மூடிக்கிட்டு, என்னம்மா சொல்கிற, இங்கே எப்படி கதிர் வருமா, இப்போ நம்ம எதுக்காக வந்திருக்கோம், இப்போ சொன்னோன்னா அது நம்மளுக்கு தான் அசிங்கம், பேசாமல் இரு, முதல்ல மலரக்காவோட அம்மா க்யூர் ஆகட்டும் அப்படின்னு சொல்லிட்டு மீனாவும் தடுத்துட. இருந்தாலும் நெகத்தை குறிச்சிக்கிட்டே, இல்லை அது கதிர் தான், நான் கண்டுபிடிக்காமல் விடவே மாட்டேன், இந்த வழியாக தான் அவன் போனான், அதனால் நம்ம இங்கேயே போய் கேட்போம் விசாரிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடியே போகிறாங்க. ஒரு 10 மினிட்ஸ் கழித்து ராஜி. உடனே கோமதியோ, எங்கடி போனா இந்த ராஜி, இந்த புது ஊரில் எங்கன்னு போய் அவளை தேடுறது, பேசாமல் நம்ம எல்லாரும் இங்கே நிற்கிறோம்ல, அப்படி கம்முன்னு நிற்காம அவள் மட்டும் எங்கே போனா, சொன்னபடியே கேட்க மாட்டாவ அப்படின்னு சொல்ல, உடனே மீனாவோ இதோ நான் பார்த்து கூட்டிகிட்டு வர்றத்த அப்படின்னு சொல்லிட்டு அங்கே பின்னாடியே போகிறாங்க. அதே சமயம் அங்கே ஒவ்வொரு ரூமாக பார்த்துக்கிட்டு போக அங்கே ஐசியூவில் இருந்து வெளியில் ஸ்ட்ரக்சரில் தள்ளிக்கிட்டு வர்றாங்க முத்துவேலை. கூடவே ஃபைல்ஸை எல்லாம் வச்சுக்கிட்டு பின்னாடி நிற்கிறாரு கதிர். நர்ஸ் சொல்கிறாங்க, இப்போ இவரை ரூமுக்கு நாங்கள் ஷிஃப்ட் பண்ணிட்டோம், ஸோ இனிமேல் உங்களோட கேரில் தான் அவர் ஹெல்த் இம்ப்ரூவ் ஆகணும் டாக்டர் சொன்ன மாதிரின்னு சொல்லிட்டே வர, உடனே ஷியோர் சிஸ்டர் நான் பார்த்துக்கிறேன், நிச்சயமாக இவர் ஹெல்த்தை நிச்சயமாக அடுத்த டைம் வரும்போது ரொம்ப ரொம்ப பெட்டராக இருக்குன்னு டாக்டரே சொல்லுவார் பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கதிரும் பின்னாடியே வர்றாரு. உடனே அங்கே திடீர்னு ராஜியை பார்த்து கதிரும் ஸ்டன் ஆக, கதிரை பார்த்துட்டு ராஜியும் ஸ்டன் ஆக, உடனே என்ன கதிர் நீ இங்கேயா, நான் சந்தேகப்பட்டது கரெக்டு தான் அப்படின்னு சொல்லிட்டு கீழே யார் படுத்திருக்காங்கன்னு பார்க்குறாங்க. பார்த்தா முத்துவேல், பின்னாடியே கதிரும் இருக்க. உடனே அங்கேயே போய் அப்பா உங்களுக்கு என்னாச்சுப்பா அப்படின்னு சொல்லிட்டு மேலே படுத்து அழுகிறாங்க. அதே சமயம் எங்கே போனாங்க இவங்க 2 பேரும், மீனாக்காவும் ராஜியும் அப்படின்னு அழகுமதியும் தேடுறதுக்காக வர்றாங்க. பார்த்துட்டு வாமா மதி சீக்கிரமா, எங்கேயாவது வழி தெரியாமல் நிற்க போகிறாங்க 2 பேரும் அப்படின்னு கோமதியும் அனுப்பி வைக்க அழகுமதியும் வந்துடுறாங்க. அதே சமயம் இங்கே ராஜி, அப்பா உங்களுக்கு
அவளுக்கு ஒன்றும் இல்லைப்பா, என்னாச்சுப்பா? கதிர் என்ன கதிர், எதுக்காக எங்கள் அப்பாக்கிட்ட இப்படி படுக்க வச்சுருக்காங்க, எதுக்காக நீ என்கிட்ட இதெல்லாம் மறைச்ச அப்படின்னு சொல்லிட்டு சத்தம் போட்டு ராஜி கதறாங்க. தன்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ணிக்க முடியாமல் தன்னோட அப்பாவுக்கு ஏதோ ஆயிடுச்சுன்னு சொல்லி. ஏன்னா ஆப்ரேஷன் தியேட்டர்லேருந்து ஐசியூலேருந்து அப்படியே தலைக்கு அந்த ஐசியூ ட்ரெஸ்ஸு எல்லாத்தையும் பார்த்த உடனே தன்னோட அப்பாவுக்கு ஏதோ ரொம்ப பெருசுங்கிறத புரிஞ்சுக்கிட்ட ராஜி அழுகிறாங்க. உடனே கதிர் சொல்கிறாரு, கையை பிடிச்சி இழுத்துட்டு போய், ராஜி ஒரு நிமிஷம் இந்த பக்கம் வா, நீ உங்கள் அப்பா முன்னாடி இப்படி அழுகக்கூடாது, அதனால தான் நான் உங்ககிட்ட சொல்லாமையே இருந்தேன், நீ எங்கே இங்கே அப்படின்னு கேட்குறாங்க. உடனே கையை உதறி விட்டுட்டு, கதிர் முதல்ல சொல்லு, எங்கள் அப்பாவுக்கு என்ன ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு ராஜியும் கண்ணை தொடச்சிட்டே அழுகிறாங்க. உடனே மீனாவும், கதிர் என்ன ஆச்சு கதிர், எதுக்காக இவரை நீ கூட்டிகிட்டு வந்திருக்க, இங்கே சென்னையில் தானே இருக்கீங்க, ஏன் அதை ஒரு ஃபோன் பண்ணி கூட சொல்லலை, முதல்ல அவருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு பரிதவிப்போட மீனாவும் கேட்க, நான் எல்லாமே சொல்கிறேன், இப்போதைக்கு இவளை அழ வேண்டான்னு மட்டும் சொல்லுங்க அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு கதிர் மீனா கிட்ட சொல்ல, ராஜிமா அதுதான் கதிர் சொல்கிறாருல்ல அழ வேண்டான்னு, கொஞ்சம் பொறுமையாக இருமா அப்படின்னு சொல்ல. உடனே நர்ஸ் சொல்கிறாங்க, ரூமுக்கு போங்க முதல்ல, எதுக்காக இங்கே நின்று பேஷண்ட்டை தனியாக ஷிஃப்ட் பண்ணியாச்சு, விட்டுட்டு வந்து இங்கே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்ல. எஸ் சிஸ்டர் நான் போயிடுறேன் அப்படின்னு கதிரும் உள்ளே போகிறாரு. இதை பாரு ராஜி, நான் என்ன ஏதுங்கிறத விழா வரி அவங்ககிட்ட அப்புறம் சொல்கிறேன், இப்போ உங்கள் அப்பா முன்னாடி அழுது அவரோட ஹெல்த்து இந்த அளவுக்கு டெவலப் ஆகிருக்கிறத ஸ்பாயில் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கதிரும் சொல்ல. உடனே உள்ளே போயிடுறாங்க. அதே சமயம் மீனா சொல்கிறாங்க, கதிர் ராஜியை சமாதானப்படுத்துறது அவ்வளவு ஈஸி கிடையாது, நீங்கள் அவளை வெளியில் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க, நான் வேணா இவர்கிட்ட இருக்கிறேன், அவள் ரொம்ப எமோஷ்னல் ஆகி ரொம்ப ரொம்ப அழுதுகிட்டு இருக்கா, அவனாலேயே அவளை கண்ட்ரோல் பண்ண முடியல, அதனால் நீங்கள் கூட்டிகிட்டு போயிட்டு வாங்க கதிர் அப்படின்னு நான் சொல்ல. பக்கத்தில் படுத்திருந்த முத்துவேலும், ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் போய் ராஜிக்கிட்ட எனக்கு என்ன ஏதுங்கிற உண்மையெல்லாம் சொல்லிடாதீங்க, லைட்டாக ஒரு சின்ன ஃபீவர் அதனால தான் இங்கே வந்தேங்கிற மாதிரி ஏதாவது சொல்லி சமாளிச்சிருங்க, அவனால் தாங்கிக்க முடியாது, என் புள்ள அழுகிறத என்னால் பார்க்க முடியலை அப்படின்னு எமோஷ்னல் ஆகி கண் கலங்குறாரு முத்துவேல். உடனே மீனாவோ, இதை பாருடா, அவங்கள சமாதானப்படுத்தினா அதுக்குள்ளே இங்கேயும் அழுகாச்சா, தயவு செஞ்சு நீங்கள் தைரியமாக இருந்தால் தானே ராஜியும் நல்லா இருப்பா, அதுதான் ஒன்றும் இல்லை நல்லா ஆயிடுச்சுன்னு டாக்டர் நர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்கல்ல, ப்ளீஸ்ப்பா நீங்கள் அழாதீங்க அப்படின்னு மீனாவும் சொல்ல. உடனே முத்துவேலும், ஆமாம் நான் தைரியமாக இருந்தால் தான் என் புள்ள என் பொண்டாட்டின்னு எல்லாருமே என் வீட்டு ஆளுங்க தைரியமாக இருப்பாங்க அப்படின்னு அப்படியே எமோஷ்னலாக கண்ணை தொடச்சிட்டு தைரியமாகிக்கிறாரு. அதே சமயம் அங்கே ராஜியும் கதிர் கூப்பிட, உடனே நான் வரலை, எங்கள் அப்பாவை இப்படி விட்டுட்டு நான் எப்படி வருவேன், நீ என்னாச்சுன்னு சொல்லாமல் நான் இந்த இடத்த விட்டு நகர மாட்டேன் அப்படின்னு ஹாஸ்பிட்டலோட அந்த ரூம் என்ட்ரன்ஸ்லேயே அங்கே உட்காந்துடுறாங்க கீழே. உடனே ராஜி என்ன ஆச்சு ராஜி, எல்லாரும் அசிங்கமாக பார்க்குறாங்க, இப்படி ஹாஸ்பிட்டல் வாசலில் யாராவது உட்காருவாங்களா, என்ன இது ரூம் வாசலில் உட்காந்துட்டு, எழுந்துரு எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்னு கேட்டு பார்க்குறாரு கதிர். நான் மாட்டேன், எங்கள் அப்பாவுக்கு என்னன்னு சொன்னால் தான் நான் வருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி அழுகிறாங்க. உடனே அந்த வழியாக வந்த டாக்டர் சொல்கிறாங்க, அந்த பொண்ணை வர சொல்லுங்க நான் சொல்கிறேன் அப்படின்னு ராஜியை உள்ளே அழைச்சிட்டு போக. உடனே கதிர், டாக்டர் ப்ளீஸ் அப்படின்னு சொல்ல, ப்ளீஸ் கதிர் நீங்கள் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் வெளியில் அப்படின்னு சொல்லிட்டு ராஜி கிட்ட முத்துவேலுக்கான ட்ரீட்மெண்ட் என்ன ஏது அதை எதையுமே கதிர் சொல்லாமல் இருக்கிறதையும் தெரிஞ்சுக்கிறாங்க டாக்டர் மூலமாக ராஜி. உடனே டாக்டர் இப்போ எங்கள் அப்பா ரெடி ஆகிட்டார் இல்லை அப்படின்னு சொல்ல. உடனே அவர் ரெடி ஆனதுக்கு முக்கால்வாசி காரணம் எங்களோட ட்ரீட்மெண்ட் கிடையாதுமா, அவர் கூடவே இருந்து பார்த்துக்கிட்டாரே பாசத்தோட அவரோட மருமகன் கதிர் தாம்மா அப்படின்னு டாக்டர்ஸும் சொல்ல. உடனே எமோஷ்னல் ஆகி வெளியில் வந்து கதிரை கட்டி அணைச்சு அழுகிறாங்க. உடனே கூடவே இருக்கிற மதியும், இப்படி ஒரு கணவன் கிடைக்கிறதுக்கு நீங்கள் உண்மையிலேயே கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராஜியோட கண்ணீரை தொடச்ச. எல்லாருமா சேர்ந்து போய் முத்துவேலை சந்தோஷமாக பார்க்குறாங்க. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட கோமதியும், அண்ணன் என்னென்ன அப்படின்னு சொல்லிட்டு போய் அழுகிறாங்க. இதை பாருமா கோமதி, அழக்கூடாது, அண்ணன் ரெடி ஆகிட்டேன் அப்படின்னு தைரியம் சொல்கிறார்.